ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். கையில் ஆரஞ்சு பழம் இருக்குது. சரி, பழம் நிறைய இருந்துச்சு. ஒரு 3 பழத்தை இழுத்து நல்லா அலசி கழுவிட்டு அப்படியே 2 தண்ணி ஊற்றி அதில் தோல் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கத்தியை நல்லா கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி 2 இழுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா ஜூஸ் போட போகிறேன்னா இல்லை கேக்கு செய்ய போகிறேன்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. இன்றைக்கி அகார்கர் பவுட்ரு வீட்டில் இருக்குது, வாங்கிட்டு வந்தது. அதனால் ஜெல்லியாக பண்ணிடலாம். ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு இந்த ஆரஞ்சை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அது ஆரஞ்சு ஃப்ளேவர் நேச்சுரலாக சேர்க்கையில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா தித்திப்பாகவும் இருக்கும்ல. இன்னைக்கு பழம் இந்த பழம் உரித்து சாப்பிட்டு பார்த்து செமையாக இருந்துச்சு. இதுதான் அகார்கர் பாக்கெட்டு. நம்ம ஊரில் பெருசு பெருசாக கம்பி மாதிரி கடல் பாசியாக இருக்கும், முழுசாகவும் இருக்கும். இது நல்லா பொடி பண்ணி பவுடராகவே இருக்கும். இப்போ பக்கத்தில் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நான் அடுப்பு ஆன் பண்ணலை. ஆன் பண்ணாமல் இந்த பவுடரை கொட்டிக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு பாக்கெட் பவுடரையும் அப்படியே கொட்டிட்டேன். பாருங்கள், இது அகார்கர் ஈஸியாக செய்யலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா வேலையுமே மொத்தத்தில் முடிஞ்சிடும். யார் வேணாலும் செய்யலாம் சொல்லுவோம்ல. சின்ன பிள்ளைங்க கூட பழகிற பிள்ளைங்க கூட செஞ்சிடலாம், அந்தளவு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக பாக்கெட்டில் இருந்ததெல்லாம் நம்ம தட்டி கொட்டியாச்சு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சீனி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சீனியை குறைக்கிறதுனா குறைச்சிக்கோங்க, இல்லை ரொம்ப தித்திப்பாக நாங்கள் சாப்பிடுவோம்னா இதோட கூட்டிக்கிறதுனா அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு பழ ஜூஸ் வேறு சேர்க்குறேன். அதனால் நார்மல் ஸ்வீட்டில் தான் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். என்ன மெஷர்மெண்ட்டோ அதுதான். அந்த ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு செமையாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் செஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ இப்போ வாய்ஸ் ரெக்கார்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அளவு தண்ணி 1 லிட்ரு, ஒரு பாக்கெட் அவ்வளோதுக்கு 1 லிட்ரு தண்ணி எடுத்துருக்கேன். இதை அப்படியே ஊற்றிடுவோம். இந்த ஜக்கு 1 லிட்ரு ஜக்கில் உள்ளது. இந்த அளவுக்கு அப்படியே ஃபுல்லாகவே இதில் ஊற்றிடுவோம். நான் இப்போ வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணலை. நாங்கள் அடுப்பில் வச்சு ஊற்றுறேங்கிறதுனால யாராவது அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு செய்யாதீங்க, அப்புறம் கீழே உள்ளதெல்லாம் இதுவாயிரும். ஏன்னா சர்க்கரை பொடி பண்ணாமல் முழு சர்க்கரையாக இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் நேரம் கரையிறதுக்காக இது மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக அப்படி ஒரு 2 தடவை கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி கிண்டிட்டு வைப்போம். அது அந்த சுகர் அதில் கொஞ்சம் நேரம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். லைட்டாக ஆன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார நம்ம ஆரஞ்சு பழம்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது புளிஞ்சு ஊற்றுறதுக்கு அழகாக ஒரு கிண்ணம் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவோம். இந்த பாருங்கள், கிண்ணம் கழுவிட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் ஜூஸ் போடுறதுக்குள்ளதில் நீங்கள் இது பண்ணுறதுனாலும் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் கையில் பிசையில் எடுத்தேன்னா அதோடய விதையெல்லாம் உள்ளுக்க தான் விழுகும். பாருங்கள், இதை நம்ம லாஸ்ட்டாக எல்லா பழத்தையும் புளிஞ்சு முடிச்சுட்டு விதையெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சாரி எவ்வளோ வருதுன்னு. பழம் நல்ல பழம், பழுத்த பழமாக இருந்துச்சு. அதனால சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதை ஒன்றா பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா இந்த நம்ம விதையெல்லாம் எடுத்து அதிலேயே போட்டுடலாம். எப்படி இது? இந்த ஜெல்லிக்கு நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ ஃப்ரூட்ஸு அதை நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். கலருக்கு வேறு கலராக வேணும். இது நான் ஒயிட்லேயே அகார்கர் பவுட்ரு வாங்கியிருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் வேணும்னாலும் லைட்டாக பீட்ரூட்டை அரைச்சிட்டு அதில் துணி கலர் மட்டும் சாறு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பாண்டான் லீஃப் ரம்பால் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வேணும்னாலும் கொஞ்சமாக அது பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஜூஸ் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்ம ரைஸ் கப்பில் 1 கப் அளவுக்கு மேலேயே தான் ஜூஸ் வந்திருக்குது. இப்போ இதை அந்த பக்கம் வச்சுருவோம். இதுக்கப்புறம் நம்ம இனி அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். பாண்டான் லீஃபோட இலையெல்லாம் போடையில் எப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கணும். பாண்டான் லீஃப் இலையை வேக வச்சு இந்த மாதிரி இது பண்ணையில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு வேக விடணும் கொஞ்சம் நேரம். அடுப்பை நம்ம மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் ஏற்றிட்டு திருப்பி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது பால் பொங்குற மாதிரி சரட்டுன்னு அப்படி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பொங்கி வந்துடும். அப்போ சிம்மில் மாற்றிடணும். இது மாதிரி கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதும். இப்போ இதை ஊற்றி வைக்கிறதுக்கு அழகாக ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். நான் இதுக்காகவே உள்ளதில் எடுத்து வச்சுட்டேன். கழுவிட்டு தொடச்சி வச்சாச்சு. இதை ஒரு பக்கெட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிண்டிடும். இந்த வெயிலுக்கெல்லாம் ஜெல்லி கிண்டி சாப்பிடையில் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், எப்படி பால் மாதிரி பொங்குது. சொன்னல இது மாதிரி இது ஒன்றிலே டபக்குன்னு இறக்கிடணும் சிம்மை. கொஞ்சம் நேரம் இது மாதிரியே முறையை கூட விட்டு
இறக்கி ஒரு 4-5 தடவை இது பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அது மாதிரி இருந்தாவே போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் இன்றைக்கி வந்து நான் ப்ரூ காஃபி எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து இதில் கொஞ்சமாக கொட்டியிருக்கேன். ஏன்னா இது நம்ம எத்தனை ஃப்ளேவரில் வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ப்ரூ காஃபி பவுடரு. இப்போ இதையும் எடுத்து வச்சுருவோம். அந்த பக்கம் ஜூஸ் இருக்குல்ல, ஆரஞ்சு பழ ஜூஸ், இன்றைக்கி 2 ஃப்ளேவரில் போட்டுக்குவோம். முதல்ல இது மட்டும்தான் செய்யலான்ட்டு இருந்தேன். தேங்காய் பால் இருந்திருந்தால் இன்னமும் ரம்பாயிலெல்லாம் போட்டு தேங்காய் பாலோட கொஞ்சம் செஞ்சுருந்தோம்னா இன்னும் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு 1 நிமிஷம் இப்படி தள்ளினோம்னா அப்படியே ஜெல்லி கெட்டியாக வரும்ல, அது மாதிரி வரவே ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி வரையிலேயே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த பக்கம் பவுல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இல்லாட்டி மோல்டு இருக்கிறவங்க மோல்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுல முதல்ல இந்த காஃபி ஃப்ளேவருக்கு ஊற்றி வச்சுருவோம். காஃபி ஃப்ளேவர்னால் நம்ம எப்போ ஒரு சாயங்காலம் 3 மணி போலெல்லாம் எடுத்து சாப்பிடல அப்படியே ஒரு காஃபி குடித்த ஃபீலிங்கே வரும் சொல்லணும்னா அந்த அளவுக்கு இருக்கும். கொதிக்க இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதை வந்து தண்ணியாக ஒதுக்கியே வச்சுருங்க, பிள்ளைங்க கைப்பற்றாமல். ஏன்னா அதுங்க ஆர்வத்தில் வந்து எப்படா ஜெல்லி வந்து ரெடியாகும் அதை வந்து எடுத்துருவோம்னு வேகமாக வருங்க. கொஞ்சம் நேரம் ஆறுற வரைக்கும் பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கங்க யாராக இருந்தாலும். இப்போ இதை அந்த பக்கம் வச்சுருவோம். நானே இந்த கையை வைக்கிற சூடு தூக்க முடியல. இப்போ இதில் மிச்சம் இருக்கிறதுல இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஊற்றிட்டு கிண்டி விட்டுருவோம். முதல்ல நான் அடுப்பு இப்போல்லாம் ஆன்லைன்லாம் இல்லை, நான் அப்போவே ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததும் அந்த இதில் ஊற்றிடலாம். அதுக்குள்ளே பவுல் எடுத்து வச்சுருக்கோம்ல. நான் வந்து ஏன் இதுக்கு வந்து காப்பி செட்டியில் சேர்ந்ததில் எடுத்திருக்கேன்னா, கைப்பிடி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி ஊற்றையில் கையில் பற்றாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழம்புதுனால இடுக்கி வச்சு தளிச்சு டக்குன்னு ஊற்றிடலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும்ல. அது மாதிரி இடத்துல இது வண்ணையில் இது கைப்பிடி தான் ஈஸியாக இருக்கும். இப்படி ஊற்றி வைக்கையில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள். அப்படியே சூப்பராக கொஞ்சம் நேரம் நல்லா செட் ஆகட்டுன்னு விட்டுலாம். ஒரு மணி நேரத்துலேயே ஆல்மோஸ்ட்டு செட் ஆகிரும். இல்லைன்னா 2 மணி நேரம் கூட விடுறதுன்னா விட்டுருங்க, அது வாட்டுக்கு இருக்கும். நம்ம ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்து அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெளியிலே தான் வச்சுருக்கிறேன். இப்போ சுத்தமான தொடச்சிட்டு ஒரு நைஃபை வச்சு அழகாக வந்து பீசஸ் போட ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு. அதே மாதிரி இதையும் காஃபி ஃப்ளேவரையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கோடு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம், பிளேட்டுக்கு. அதில் கொட்டிட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். வெட்டையிலே காஃபி ஃப்ளேவரோட வாசம் எனக்கு அப்படியே மூக்கை இழுக்குதுன்னு சொல்லுங்களா, அப்படி இருக்குது. ஒன்று எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. யாருக்கு ஜெல்லி பிடிக்குமோ பிடிச்சவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்கு நம்ம வீட்டில் உள்ள ஜெல்லின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அப்படியே கையிலே எடுத்துட்டேன். கரெக்டாக வந்து நான் போட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேயே நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாங்கிறதுனால. இங்கே பாருங்கள், அழகாக எடுக்கையிலே சரன்னு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுருந்தோன்னா இன்னமும் நல்லா இதுவாயிரும். பாருங்க, பார்க்கையிலே அழகாக இருக்குல்ல கலரு. ஆரஞ்சு ஃப்ளேவர் வாசம் வெட்டையிலே வருது. நான் இப்போ பீஸ் போட்டதை எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம வேணுங்கையில் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்கிறதுனால. கீழே வச்சோம்னா எறும்புதுகம் வந்துடும் இனிப்புக்கு. அதனால் எப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்து அப்படியே இந்த ஜெல்லியை கொட்டி கவுத்துருவோம். அதில் ஒரு பீஸ் எடுத்துட்டதுனால தான் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், உதுத்துட்டோன்னு அல்வா துண்டு மாதிரி இருக்குல்ல, பார்க்கலையே ஆசையாக இருக்குது. எப்படி